ஐயா பாருங்க ஐயா பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன், யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க ஐயா, கக்குவீங்க. இல்ல 10ஆம் பஸ்லயாட்ட நின்னுகிட்டு இருக்கிறாரே, அவர் பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புணக்குது, அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? ஆட்சி கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பல ஐயா கைய தட்டுங்க ஐயா, கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா, அவங்கள வச்சு நான் ஒரு ரித்த காட்ட போறேன். தயாராகிட்டு இருக்கா? யார் அவரு? வருவாரா? மாப்பிள மாப்பிள இடியா, ஐயோ இடியா. மாப்பிள நில்லுங்க மாப்பிள, மாப்பிள போறார். என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ என்னங்க மறுபடியும்? என்னக்கா பூஜை வேளையில கரடி மாதிரி வந்துட்டேனா? எங்க உன் புருஷன் என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா மாமா, அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா வா. தோ வந்துட்டேப்பா. வாங்கப்பா வாங்க, உள்ள வாங்க. சின்ன மாப்பிள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன் சத்தியம் பண்ணி இருக்க, வரமாட்டேன். ஐயோ என்னப்பா அது, வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? ஆளை வந்தா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டான் தெரியுமில்ல. சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூம ஒதுக்கி வை, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம், சொத்துக்காக சேர்த்து போராடுவோம். அப்பா அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது, தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கோற. அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க. என்ன ஒரு கோச்சுக்குவாருன்னு சொல்றேன், மாப்பிளைய கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவரு அப்பா நான் சொல்றேன். எங்க எங்க? சுமதி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. வக்கீல் வீடு தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறிய? நான் வரேன். அப்பா சொல்லி வைமா. பச்சான் தம்பி சார்பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன். அப்புறம் பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள 2 வக்கீல் 2 கேஸ். மண்ட கொடுக்கல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிட போறாரு பாரு. நீ எடுறா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துல போனவனே எடுத்துட்டான் பாரு, நான் இல்லாம. அப்பா உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. நீ வாடி குளிச்சிட்டு சாப்பிடலாம். रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवा. ஜனயம் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன். ஜானகி நீ அங்கனா, இது யாரு? என்னங்க அது? ஓ மைதிலி. ஐயோ முதல்ல கீழே இருக்குங்க அவள. ஆமா இவ எப்போ வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கிறப்பவே வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்துரு என்னங்க எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப்? ஏய் என்னங்கடி விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போகணும்? உங்க தம்பியை கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இருந்து எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க தம்பியை கூட்டிட்டு வரத்தான் போறாரு. இனிமே ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டே பேசிக்கங்க. மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவுன்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல கடுதருல பார்த்தேன், வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க, அல்வா அவங்க அப்பா எழுத்துனீங்க. அடடே என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்து இருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க 100 இங்க 100. அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. ஆமா என்ன விஷயம்? அது வந்து தம்பி இவர் சொல்றாரு, நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதான் எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ தம்பி 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 அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கலாமா? யோ ஏன் வெறுப்பேத்துற? அதை பத்தி பேசாத சொன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இந்த பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்ட்டு கேஸ் அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போறேன். 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கிட்டுமே கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க. இந்த பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி நான் தங்குற, போங்க. ஜானகி பாயசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சின்ன மாப்பிள்ள நம்மளோட தங்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆளை வந்த
வாத்தியாருக்கு என்ன பலம் பலவீனம்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எகிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி 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 என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க, இவனும் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பாக்கணும்? ஏன் பாக்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்துருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துடும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ படிக்க உளறிட்டு இருக்கிய. ஜானகி மாப்பிள்ளை வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நாங்க தான் கூச்சப்படணும். கரெக்ட். ஜானகி அடடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க. அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்த கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன. சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா இது ஏன் வீடு, அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்க நினைச்சு சொல்லிட்டேன். மாமா அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க முரண்டு பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து வளர்ற? இது பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன், வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுன்னா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிளைய மட்டும் கவனிக்கிறீங்க, சின்ன பையனை அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி அதை விடுங்க கழுத. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பிய. உங்க இஷ்டம். சார் நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளையோட விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில போலாம்ல. பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யாரா அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. சாவி கொடு. இப்போ வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொன்ன வாங்கி வந்தேன். நீ முதல்ல வண்டி எடுங்க. ஆறு அடிக்கிறான். என்னடா ஆள் அடிக்கிறேன்? எங்ககிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை பிடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள பிடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும்? நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எலுமிச்சம்பழம் வச்சிடுறேன். அம்மா மாப்ள இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா முதல்ல நீங்க இப்படி வாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இருயானா. வாங்க வாங்க. ஏத்துறா. பகவானே சின்ன மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கணும். விடுங்க தம்பி பிளாட்டுக்கு போலாம். போட்டோல பார்த்த கிடுகிடாயா. அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா? இந்த பாரு, கும்பிட போன தெய்வம் குதிரை வண்டியில் தனியா வந்திருக்கு, விடாதே மடக்கு. டிரைவர் ஓ என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பார்த்து போமா. டேய் போ, வேகமா போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? எகிரிச்சு சார். எகிர்றதுலயே இருக்கான் அவன். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்ட தெரியல நினைச்சேன், பேனட்டையும் திறக்க தெரியலையா? நில்லுடா நில்லு. என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர்னு வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரட்டுமா, இல்ல இந்த குதிரையில் கட்டி இழுக்கட்டுமா? நான் வரேன். ஹாய் 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 போட ராஜா. போ 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 போ. ஹாய் ஹாய் ஹாய்.
என்னங்க நம்ம வீட்டுக்கு போறேன் நீங்க இதான் வீடா? பாத்து பாத்து வாங்க. மெதுவா. நீ போப்பா. எலே கணக்கு அடப்பாவி என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை, கண்ணு வலியா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஓ வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான். அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இத பாருங்க, எனக்கு கூட போட்டுட்டு இருக்க. கணக்கு பிள்ளை, பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட்ட விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு, அது தம்பி இதுதான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பரம் ரகசியம். ச்சே, ச்சே. அங்க என்ன சொல்றா? நம்ம ஊரு புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? ஆ, நெசமாவ சொல்ற? ஆமாங்க. ஏலே நான் வந்து பாப்பா அப்படி இல்ல. அருவாளால வெட்டிடுவீங்க. அப்ப சுகுணமா சொல்லாதடா. ஏமா நான் போற பொண்ணு தட்டை வெட்டில எடுத்து வை. அந்த கண்ணாடி கைட்டு நான் போட்டதே தெரியல. என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பண்ணைங்கிற யானையை பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அது சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இரு, ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா, சார் சார், சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயிலு மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ, இன்னும் நீ போகலையா? போயா, சொன்ன இல்ல, எத்தனை தடவை சொல்றது, போயா. நாங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப எங்கிட்ட சொல்லிட்டாக்க, நான் மத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க, உயிரை வாங்க. பாத்தீங்களா, சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார் சார், என்னய்யா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம். எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். என்ன? சரி போயா. பாருங்க பாருங்க, ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா. நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் எங்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ யோ, அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடு போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்லாம்? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குயா. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எடுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலையங்க தம்பி, தம்பி என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களேதான். நல்லவன். என்ன பெரிய பண்ண சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார், மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாதை எதுக்குங்க? இந்த லகேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு, வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ண சின்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, 2 இளநீ கொண்டாடா. சரிங்க. 200 இளநீ வேணும், கொடுங்க.
200 இளநியா? ஏன் புரோக்கர் வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எண்ணெயில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன்.